கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் தை மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்றது 14/1/2025 12/2/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் ரிஷபத்தில் குரு வக்கரத்திலையும், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும், கன்னியில் கேது, தனுசுவில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18ஆம் தேதி 18/1/2025 அன்றைக்கி செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார். அதாவது புனர்பூசம் 1ஆம் பாதத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்றைக்கி மகரத்தில் புதன், அதாவது 19ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரு 4-5 நாள்லேயே புதனும் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 28/1/2025 சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்சமாறார், ராகுவோட சேர்க்கை. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 5/2/2025 அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேர போகிறார். இது இந்த மாதத்தினுடைய கோல்சார மாற்றங்கள், இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள். இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம், அதாவது 14ஆம் தேதி மதியம் 2:55 தான் மாதம் பிறக்கிறது. அதனால் உத்தராயணம் புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே தான். அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதம் பிறந்த உடனே 14ஆம் தேதியே தைப்பொங்கல், 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும். ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது. ஏன்னா 2 கிரகங்களும் ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரையிலும். அந்த 2 கிரகங்களும் வக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன். இது தியாகராஜ ஆராதனை 18/1/2025 அன்றைக்கி இது வருது. தை மாதத்தில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேறு வருது. மிகவும் விசேஷமான காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9:52 11:22 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஊன்றது, அதை தவிர புதுசாக ஒரு வீடு கட்டுறது, வீட்டுக்கு உண்டான பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களும், புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு பூஜை போடுறது, மனை பூஜை போடுறது, புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும். 29/1/2025 அதாவது தை அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை. அதாவது தேவர்கள் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை. எப்பொழுதுமே தை மாதம், ஆடி மாதம், அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம், இந்த அமாவாசையெல்லாம் ரொம்பவும் விசேஷம். இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோகத்துக்கு நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா ஐதீகம். அதனால் இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு தர்ப்பணங்கள், அதை தவிர பித்ருக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை பண்ணுறதும், அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தோஷங்கள் பித்ருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும், பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த வருஷம் ரத சப்தமி, அது 4/2/2025 அந்த அன்றைக்கி வருது. அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவாள். அந்த ரத சப்தமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாங் டேஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் மிக 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 முக்கியமான நாள், ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது 11ஆம் தேதி வருது. 11/2/2025 அன்றைக்கி வருது.
அதாவது 29 தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நாளுக்கு வருது. தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அலகு குத்துறது, வேல் சுமக்கிறது, அது தவிர காவடி சுமக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலாரனுடைய ஒரு பெரிய விசேஷம். தனிப்பெரும் ஜோதி, அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடியது. அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது. ரொம்ப பெரிய விசேஷம். இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது. ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலே ரொம்பவும் விசேஷம். அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம், அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம். அவங்களுக்கு பெரிய அதாவது கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அது தவிர இந்த உத்தராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முகூர்த்தங்கள் வரணும். ஆனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாக இருக்குது. இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறோம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார். 7.5 சனி நடந்துட்டுருக்கு. ஜென்ம சனி நடக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தேனால் உங்களுக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 4, 9 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது, அதுவும் நட்பு வீட்டில் இருக்கிறது மிகவும் ஏற்றம். ஏன்னா உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகர். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சுக்கிரன் உங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தினால் நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். அதனால் பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்கோ, ஜாகிரதையாக இருங்கோ. ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கார். அதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய வீடு மனை வாங்குவதற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய சித்தர்கள், யோகிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும். ஏன்னா 5, 8 அதிபதினு சொல்லக்கூடியவர். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். எடுத்த எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தூக்கத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அயன சயன சுகஸ்தானம் நிச்சயமாக பாதிக்கும். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை சற்று பின்னடைவு இருக்கும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு
11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக சிறு சிறு செலவுகள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது 19/1/2025 புதன் 12ஆம் இடத்துக்கு வரார். அதுக்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போய் வர இருக்கார். இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதற்கு மேலே பார்த்தாலேயானால் 4ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. என்னென்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, எதை தொட்டாலும் பணம் வரும். அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் இந்த மாதத்தில் வரும் 28/1/2025 மேலே. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறவர் அதே வக்கரகதியில் பின்னோக்கி சென்று அதாவது மிதுனத்துக்கு போகிறார், அதாவது 5ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3 அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரும். அது தவிர இந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான நாட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அது தவிர பார்த்தாலேயானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்ஸு, ஏரோஸ்பேஸு, அது தவிர இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரியான துறைகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம் எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி போடுவது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எப்போ வருது அப்படின்னா அதாவது 18/1/2025 20/1/2025 வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த எடுத்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த நீர் இல்லைன்னா அதாவது அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு 5 குடம் தண்ணி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகும். அது தவிர பார்த்தோம்னா நெல் இல்லைன்னா பச்சரிசி இந்த மாதிரி விஷயமோ இல்லைன்னா தயிர் சாதம் கொடுத்துட்டு போகும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு தை மாதத்தில் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவரை வணங்கிட்டு வர்றது, அதை தவிர பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்கும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வந்தே தீரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.